Students, now we're going to see the unit 4. I already sent it the video lecture. Now again I will send the video lecture because it is not in there, I think so. The folder is drive, I think so. Okay, now I resend the video. Okay, what is that? For unit 4, the property. Okay, property, what is the definition given according to the Laplace definition? The French mathematician, property is the ratio of the number of favorable cases to the total number of the equal likely cases. Okay, என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷன் அவர் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி வந்து ஒரு ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸும் வரும் நமக்கு டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி ஈக்குவல் லைக்லி கேஸ். நம்ம ஃபேவரபிள் கேசஸும் வரும், அதே மாதிரி ஈக்குவல் லைக்லி கேசஸும் நமக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஏதாவது டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேவரபிள் கேசஸும் வரலாம், இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் த ஈக்குவலி லைக்லி கேசஸும் வரலாம். சரியா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் கேஸ்னால் என்ன, ஈக்குவல் லைக்லி கேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டலாக உனக்கு வந்து எத்தனை ஈக்குவல் லைக்லி கேசஸ் இருக்குது, அதில் நமக்கு என்ன இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபேவரபிள் கேசஸ் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று தான் வரும். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது உனக்கு வந்து 2 வரும் ரிசல்ட் வந்து, ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று டெய்ல். ஓகேவா? number of the favorable cases to the total number of the equal likely cases. Full stop. If the property is denoted by P. அது என்ன ஃபேவரபிள் கேசஸ்னால் இப்போது காயின் டாஸ் பண்ணுறோன்னா அப்போது ஈக்குவல் லைக்லி கேசஸ் வந்து நமக்கு எத்தனை வரும், நமக்கு 2 இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஈக்குவல் லைக்லி கேசஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஆனால் காயின் டாஸ் பண்ணோம் ஏதாவது ஒன்று தான் வரும். ஏதாச்சும் காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட் வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். அதுதான் நமக்கு வந்து ஃபேவரபிள் கேசஸ். சரியா? அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when we tosses a coin there are the 2 likely results, namely head, tail வரலாம். சரியா? ஆனால் ப்ராபர்ட்டி ஆஃப் ஹெட் இன் ஏ டாய்ஸ் ஆஃப் ஏ காயின் இது வந்து இதை ஒன்று தான் வரும், ஹெட் வரலாம், டெய்ல் வரும். அது இப்போ பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெட் வந்துச்சுன்னா பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக் கான்செப்ட் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன், sample space. The sample space is a set of all possible outcomes. For example, when we throw a dice, the possible outcomes are 1, 2, 3, 4, 5 and 6. All these numbers are called sample space. சரி, நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து என்னென்ன இருக்கலாம், நமக்கு டைஸ் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரலாம், 2 வரலாம், 3, 4, 5, 6 எது வேணால் வரலாம். ஆல் தீஸ் நம்பர்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஈச் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் ஏ சாம்பிள் ஸ்பேஸ். அதில் வர நமக்கு வந்து இதில் எது வேணால் வரலாம். அதில் நமக்கு என்ன வருதோ அது வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், an event is said to be collection of possible outcomesன்னு சொல்லியிருக்காங்க. when an experiment is conducted, ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாய்ஸ் ஆஃப் எ காயின் the head is a event, tail is another event. சரி, ஒரு காயின் டாஸ் பண்ணுறோன்னா அதில் 2 ஈவெண்ட் இருக்குது, ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து டெய்ல். சரியா? நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ப்ராபபிளி ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. when 2 or more events are equally probableன்னு சொல்லியிருக்காங்க. 2 or more event வரும்போது அதில் நமக்கு எது வேணால் ப்ராபபிள் வரலாம். சரியா? the event are said to be equiprobable eventsன்னு சொல்கிறாங்க. that is when one event has much chance to occur as the anotherன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ப்ராபபிலிட்டினா எது வேணால் வரலாம் நமக்கு. அதே ஒரே டைமில் 1 வரலாம், அது 6 வரலாம், எது வேணால் வரலாம். சரி, அப்போ அந்த ப்ராபபிள் வந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து என்ன சொல்கிறோம், ஈக்குவல் ப்ராபபிள் ஈவெண்ட் சொல்கிறோம். when one event has much chance to occur as the other சொல்லியிருக்கலாம். ஒரு தடவை வந்துச்சுன்னா இன்னொன்று டைம் வரலாம், டைமும் வரலாம். நம்ம there may be equal likely events சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா when we toss a coin we may get either the head or tail. Both event are equal likely or have 50% chance eachன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னமா கொடுத்துருக்காங்க, இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 events are said to be independent. எப்போ நமக்கு இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா if the occurrence of the one does not affect the occurrence of the otherன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். if the occurrence of the one does not affect, இன்னும் ஒரு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அது வந்து இன்னொரு அக்கரன்ஸை வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுதான் வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா when
ஓகேம்மா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி இண்டிபெண்ட். எப்போ 2 ஈவெண்ட் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் த அக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 coins ஆர் டாஸ் ஒன் ஆஃப்டர் அனதர்னு சொல்லியிருக்காங்க. த ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாய்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் தி செகண்ட் டாய்ஸ். சச் ஈவெண்ட் ஆர் கால்டு இண்டிபெண்ட் ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி, சப்போஸ் இப்போ வந்து 2 coins வந்து டாஸ் பண்ணுறோம். ஒரு டைம் வந்து ஒன்றுத்தில் வந்து ரெட் வரலாம், இன்னொரு காயின்ஸில் வந்து டெய்ல் வரலாம். அப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த ரிசல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாய்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் தி செகண்ட் டாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சச் ஈவெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட் ஈவெண்ட். 2 ஈவெண்ட்ஸ் A and B are said to be dependent if the occurrence of A affect the occurrence of the otherன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஈவெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, A and Bன்னு சொல்லியிருக்காங்க, are said to be dependent if the occurrence of the A வந்து என்ன சொல்லியிருக்காங்க, affect the occurrence of the. இது வந்து ஒரு ஈவெண்ட்டும் இன்னொரு ஈவெண்ட்டை வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா, சப்போஸ் ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து எட்டு வந்துச்சுன்னா செகண்ட் ஃபஸ்ட் ஈவெண்ட்லேயும் எட்டு வந்துச்சு, செகண்ட் ஈவெண்ட்லேயும் எட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா, ஒரே ஈவெண்ட் 2 டைம் வந்துச்சுன்னா. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, in a pack of cards there are 52 cards. Suppose one card is withdrawn the property of a king ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 4/52. கிங்கு நம்ம 52 cards எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கிங் வந்து 4/52 வருது, இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா 1/13 வரலாம். சரியா? அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4/52 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு, 1/13. சரியா? சப்போஸ் அ கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ், அந்த கார்டை வந்து திருப்பி மாற்ற முடியல, ரீப்ளேஸ் பண்ண முடியல அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அனதர் கிங் வந்து என்ன ஆகும் நமக்கு, 3/50. அப்போது ஒரு கார்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், நமக்கு 4ல் 1 வந்து போயிடும், அப்போது 3. அதேமாதிரி 52ல் ஒரு கார்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 51. ஆர் அதர்வைஸ் அந்த என்ன சொல்லலாம் நம்ம 1/17. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/17. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. when a single event take place the probability of its happening or not happening சொல்லியிருக்காங்க. when single event take place the probability of its happening happen ஆகலாம் ஆர் நாட் ஹேப்பனிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், சிம்பிள் ஈவெண்ட் சொல்கிறோம். வென் 2 or more events take place simultaneously, 2 ஈவெண்ட் வந்து 2 or more events வந்து சைமல்டேனியஸாக நமக்கு வந்து அக்கர் ஆச்சுன்னா the occurrence is known as compound eventன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். there are 2 kinds of ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மெஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அன் ஈவெண்ட் கேன் ஹேப்பன் இன் ஏ வேஸ், சரியா, அண்ட் ஃபெயில் டு ஹேப்பன் இன் பி வேஸ். சரியா? மெஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் இஃப் த ஈவெண்ட் கேன் ஹேப்பன் இன் ஏ A ways and fail to happen in B ways, and all these A plus B ways are equal likely, the probability of the happening of the event is measured by the ratio. சரியா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, equal likely the probability of the happening of the event is measured by the ratio சொல்லியிருக்காங்க. A divided by A plus B or B divided by A plus B ன்னு சொல்லியிருக்காங்க. If the probability of the success of the event is denoted by P சொல்லியிருக்காங்க. சரியா? என்னம்மா கொடுத்துருக்கோங்க நமக்கு இப்போது, இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த சக்ஸஸ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. அதே வந்து ஃபெயிலியர் ஆஃப் த ஈவெண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க கியூன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க. சரியா? அப்போது தென் என்னம்மா கொடுத்துருக்காங்க, அப்போ எப்படின்னு சொல்லியிருக்கோம், P + Q போட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு, A by A plus B plus B divided by A plus Bன்னு வரும். ரெண்டுத்துக்கு கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால A by B A plus. சரியா? மேலேயும் அதே மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா A plus B divided by A plus B that is equal to 1. அப்போ P plus Q equal to 1னா Q equal to 1 minus P.
அப்போ P equal to என்ன எழுதலாம் நம்ம 1 minus Q. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் that is equal to number of favorable outcomes divided by total number of possible outcomes ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அப்போ இது என்ன வரலாம் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸும் வரலாம் divided by total number of possible outcomes. சரி, ஃபேவரபிள்ன்றது நம்ம டைஸ் த்ரோ பண்ணும்போது வர்றது தான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு எத்தனை நமக்கு வரலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 6. சரி, அதில் என்னென்ன வரலாம் நமக்கு 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் ஆஃப் ப்ராபர்ட்டி. there are two important theorems of property ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அடிஷன் தியரம், இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன் தியரம். அடிஷன் தியரம்னா என்னன்னு பாருங்கள். The addition theorem states that two events A and B are mutually exclusive ன்னு சொல்லியிருக்காங்க. The property of the occurrence of the either A or B is the sum of the individual property A or of A and B, the mutual exclusive event ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அப்போ 2 ஈவெண்ட் வந்து என்னமா சொல்லியிருக்காங்க, ஏபின்ற 2 ஈவெண்ட் இருக்குது, அது வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லியிருக்காங்க. The property of the occurrence of the either A or B வந்து என்ன சொல்லியிருக்காங்க, is sum of the individual property of A and B mutual exclusive event சொல்லியிருக்காங்க. சரியா. that is என்ன மாதிரி நமக்கு P of A plus P of A plus B equal to P of A plus P of B அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா. இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா P of A plus B that is equal to P of A plus P of B. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the urn contains 10 white, 10 black and 10 red balls. ஓகேவா. A ball is drawn at random. What is the probability that the ball is either white or red ன்னு சொல்லியிருக்காங்க. Solution. The property of drawing a white ball. White ball னா நமக்கு எத்தனை மார்க், நமக்கு 10 divided by 30. கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3. property of drawing red ball. சரியா. ரெட் பால் எத்தனை மார்க் நமக்கு கொஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பால் இருக்குது நமக்கு 10. அப்போ டோட்டல் பால்ஸ் எத்தனை நமக்கு 10 white, 10 black, 10 red எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30. அதை 10 divided by 30 that is equal to 1/3. These two events are mutually exclusive சொல்லியிருக்காங்க. சரியா. அப்போ நமக்கு என்னமா கொடுத்துருக்காங்க, since the occurrence of the one exclude the occurrence of the otherன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு என்ன சொல்கிறோம், ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆகும், இன்னொரு ஈவெண்ட் வந்து அதே அக்கரன்ஸ் வந்து என்ன ஆகும் நமக்கு அதர்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூட் ஆகாது. சரியா. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore the property of drawing either a white or red. சரியா. ஒயிட் பாலும் வரலாம், இல்லைன்னா நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு what is the property. என்ன கொடுத்துருக்காங்க, therefore the property of drawing either a white or red ball சொல்லியிருக்காங்க. that is equal to 1/3 வந்து ஒயிட் பால் வந்திருக்கு நமக்கு. சரியா. அப்போ அதே மாதிரி ரெட் பாலும் வந்து 1/3. ரெண்டுத்து கீழே பேஸ் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால மேலே மட்டும் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா. 1 + 1 என்னமாகும் நமக்கு 2/3. ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் illustration பாருங்கள். A bag contains 40 balls marked 1 to 40. Okay. Find the probability that of drawing a number multiple of 8 and 10 சொல்லியிருக்காங்க. சரியா. probability of drawing number of multiple வந்து 8 இருந்துச்சுன்னா நமக்கு 40 balls ட்ரா பண்ணுறாங்க. சரி. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 to 40 சொல்லியிருக்காங்க. இந்த 1 to 40ல் 8 எல்லாம் எத்தனை வந்து மல்டிபிள்ஸாக இருக்குது. 8 1 × 8 8, 2 × 8 16, 3 × 8 24, 4 × 8 32, 5 × 8 40. அப்போ 1 to 40 வரையும் 8 வந்து எத்தனை டைம்ஸ் வரும். சரியா. எத்தனை டைம்ஸ் வந்து அந்த 40க்குள்ளே எத்தனை டைம்ஸ் 40க்குள்ளே வருது. அந்த 8 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வந்து எத்தனை பால்ஸ் பேக் கண்டெயின்ஸ் 40 பால்ஸ் சொல்லியிருக்காங்க.
மார்க்கெட் பை 1 to 40. அந்த 1 to 40ல் எத்தனை 8 வந்து 8 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போது 5 divided by 14 போடலாமா? therefore ஆன்சர் வந்து 5 by 40. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் drawing a multiple of 10. அப்போ 1 to 40ல் 10 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 10 ones are 10, 2 into 10 20, 3 into 10 3 into 10 30, 4 into 10 40. that is equal to அப்போ 4 வந்திருக்கா? 4 வேல்யூஸ் வந்திருக்கு. டிவைடட் பை பால்ஸ் எத்தனை நமக்கு? 40. அப்போ 4 divided by 40. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் தியரம். Multiplication theorem. This theorem states that if two events A and B are independent ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இண்டிபெண்ட்டாக ஒரு ஈவெண்ட்டு இன்னொரு ஈவெண்ட்டு அஃபெக்ட் ஆகாது, அதுதான் இண்டிபெண்ட்னு சொல்லுவோம். The property that there will both occur is equal to the product of the individual property ன்னு சொல்லியிருக்காங்க. In symbols, if A and B are independent ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? then P of A and B that is equal to P of A into P of B. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்மிட்டேஷன். பர்மிட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்மிட்டேஷன் என்னம்மா கொடுத்துருக்காங்க? பர்மிட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the permutation or combination or statistical device employed in counting of things or items. இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுண்டிங் ஆஃப் திங்ஸோ இல்லை ஐட்டம்ஸோ ஏதோ ஒன்று சொல்கிறது தான் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. the permutation means arrangement, combination means group or selection. பர்மிட்டேஷன் என்ன சொல்லுங்கள்? ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பர்மிட்டேஷன் சொல்கிறோம். அதே காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆர் செலெக்ஷன் சொல்கிறோம். இன் ப்ராப்பர்ட்டி ஸ்டடி சச் கவுண்டிங் ஆஃப் திங்ஸ் ஆர் ஐட்டம்ஸ் இன் ஆல் பாசிபிள் வேஸ் becomes important. Definition. Permutation. A permutation is an arrangement of objects in a definite order. பர்மிட்டேஷன் என்ன சொல்லுங்கள்? ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்னா பீப்புள் இல்லைன்னா ஏதாச்சும் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறது தான் அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து ஆப்ஜெக்ட்ஸ். சரி, செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். சரி, ஏதோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். செட்டுன்னா என்ன சொல்லி பார்த்துருப்போம். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேசிக்ஸ். சரியா? பர்மிட்டேஷன் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ டெஃபினட் ஆர்டர். சரியா? நெக்ஸ்ட்டு காம்பினேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் இஸ் எ செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். சரியா? அது வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. இங்கே வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுறது ஆப்ஜெக்ட்டு. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பீப்புள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு திங்ஸு ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து செலெக்ஷன் பண்ணுறது வித்தவுட் ரிகார்ட் டு ஆர்டர். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் சிம்பிள். ஃபேக்டோரியல் சிம்பிள்னால் என்னென்னு பாருங்கள். இந்த ஃபேக்டோரியல் n மீன்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 1 to n. சரி, ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் 1 to n, 1 to 3 எக்ஸெட்ரா எது வேணால் இருக்கலாம், n-க்குள்ளே எது வேணால் இருக்கலாம். எக்ஸ்பிரஸ்ட் இன் சிம்பிள் n ஃபேக்டோரியல் ஆர் l power n. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, n ஃபேக்டோரியலில் தான் நம்ம என்ன சொல்லணும், ப்ராடக்ட் ஆஃப் த பாசிட்டிவ் ஏதோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட மல்டிப்ளை பண்ணுறது தான் அவனுக்கு வந்து ஃபேக்டோரியல்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n ஃபேக்டோரியல் l power n தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுறாங்கன்னா, 6 இன்ட்டு 6 minus 1 6 டைம்ஸ் வரணும். அதனால் 6 இன்ட்டு 6 minus 1 அப்படியே ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 கடைசியில் 1 வந்து எண்ட் ஆகிற வரையும் அந்த ரிவர்ஸில் அப்படியே மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். அது 8 ஃபேக்டர்னா ரிவர்ஸில் வரணும். அப்படியே 8 இன்ட்டு ரெடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு எலமெண்ட்டாக ரெடியூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். 8 ஃபேக்டர்னால் எப்படி சொல்லலாம் நம்ம,
8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. சரியா? Illustration 7. 3 books. Arrange the books in different orders. சரியா? இது எப்படின்னா ட்ரீ டயக்ராம். சரியா? ட்ரீ டயக்ராம்ஸ். ஓகேவா? இது சப்போஸ் 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வரணும். அதான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் 3 into 2 into 1. அப்போ அதோட ஆன்சர்னா வரும் நமக்கு 3 into 2னா 6. அது காம்பினேஷன். ஓகேவா? இது வந்து ஃபேக்டோரியல் காம்பினேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்மிட்டேஷன். பர்மிட்டேஷன்னா என்ன அப்படின்னு இது ஃபேக்டோரியல். இதுவரையும் நம்ம பார்த்தது ஃபேக்டோரியல்னா n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு வந்து permutation. Formula for permutation NPR. NPR ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n factorial divided by n minus r factorial. ஓகேவா? What is the number of permutations of 4 things taken 2 at a time? சரியா? 4 things எடுத்துக்கிறோம், taken 2 at a time சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது NPRல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அது வந்து திங்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் எடுத்துக்கிறாங்கம்மா பார்த்தீங்க அப்படின்னு என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு 4. அப்போது 4 அது வந்து அந்த 4 திங்ஸ் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க டேக்கன் 2 ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து அது எடுத்துருப்பாங்க. அந்த 4 திங்ஸை 2 டைம்ஸ் அது ஒரு நாளைக்கு எடுத்துருப்பாங்க. இப்போ NPR. அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ n வந்து என்ன நமக்கு எத்தனை திங்ஸ் வந்து எத்தனை நமக்கு 4. அது ஒரு நாளைக்கு எத்தனை டைம்ஸ் எடுக்கிறாங்க 4 டைம்ஸ். அப்போது 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 minus 2 factorial. சரியா? அப்போது 4 factorial divided by 4 minus 2 என்னமா வரும் நமக்கு 2 factorial. 4 factorial எப்படி எழுதலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் n factorial. factorial சிம்பிள்னா எப்படி எழுதுவோம் நம்ம 4 factorial ரிவர்ஸில் அப்படியே மல்டிப்ளஸ் ஒன்றுனா ரெடியூஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும் 1 வரையும். இப்போ 4 factorial 4 into 3 into 2 into 1 divided by 2 factorial 2 into 1 that is equal to 12. Formula for combination. Next வந்து combinationோட formula NCR that is equal to n factorial divided by r factorial into n minus r factorial. ஓகேவா? Illustration 9. How many different couples can be formed out of 25 persons சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா how many different couples வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு 25 பர்சன்ஸை வச்சுன்னு எத்தனை டைம்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம் கப்புள்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்படி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் போடணும். n factorial divided by r factorial into n minus r factorial சொல்லியிருக்காங்க. என்னன்றது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 25. சரியா? கப்புள்ஸ்னால் என்ன? கப்புள்ஸ்னால் 2 தான். கப்புள்ஸ்னால் பேரு என்னங்க யாருன்னா கப்புள்ஸ் அப்படின்னா கப்புள்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? சரியா? கப்புள்ஸ்னால் 2. சரியா? அப்போ 25C2 that is equal to 25 factorial divided by 2 factorial into n factorial divided by r. rன்றது எத்தனை கப்புள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க டிஃப்ரெண்ட் கப்புள்ஸ் வந்து 25 பர்சன்ஸை வச்சுன்னு டிஃப்ரெண்ட் கப்புள்ஸ் எத்தனை டைம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? டிஃப்ரெண்ட் கப்புள்ஸை வச்சு எத்தனை டைம் வந்து டிஃப்ரெண்ட் கப்புள்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆனால் 2 factorial into 25 minus 2 factorial சொல்லியிருக்கோம். அப்போது 25 factorial divided by 2 factorial into 25 minus 2 என்னமா வரும் நமக்கு 23 factorial. ஆர் அதர்வைஸ் எப்படி 25 factorial divided by 2 factorial into 23 factorial. சரியா? இதை போட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு 25 factorial அதே மாதிரி ரிவர்ஸ்லேயே போட்டு வந்தோம் 25 into 24 into 23 up to 1 வரையும் போடுங்க. 2 factorial எப்படி போடணும் நம்ம 2 into 1. 23 factorial அதே மாதிரி போட்டிங்கன்னா 23 into 22 into 21 into 20 into 19 into 18 into அதே மாதிரி 1 வரையும் போட்டு மேலே கீழே எல்லா நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 300. சரியா? தட் இஸ் ஆன்சர் ஈக்குவல் டு 300 வருது. சரியா? அப் டு திஸ் த யூனிட் 4 இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் we will see in the next unit
unit 1. Okay, unit 1 continuation. Okay, we uploaded the video lecture of unit 4. I already sent you that. You will not reach, I think so, the file is in drive. Okay, that's why I resend the video lecture of unit 4. Okay, thank you. Please cooperate it next class also. Okay, any doubt you put it in the comment box. Okay, thank you.